ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆரி ப்ளவுஸ்க்கான மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். இந்த மார்க்கிங் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க் பண்ண தெரியும் ஆனால் டெய்லரிங் தெரியாதனால மார்க்கிங் பண்ண முடியல அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ப்ளவுஸ் மார்க்கிங்குடைய டைப்ஸ் ஆஃப் மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக ப்ளவுஸ்லேருந்து அப்படியே ஃபேப்ரிக்கில் நம்ம மார்க் பண்ணுறது. அதாவது ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, டேரெக்டாக மெயின் ஃபேப்ரிக் ப்ளவுஸோட ஃபேப்ரிக்கில், அதுதான் இந்த ஃபஸ்ட் மெத்தடில் சொல்லுவோம். இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸாக இருக்கிறீங்க, எனக்கு ப்ளவுஸ் பேட்டர்ன்லாம் போட தெரியாது, ஜஸ்ட் டக்குன்னு மார்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டு அந்த பேப்பர் பேட்டர்னை எடுத்து நம்மளோட ப்ளவுஸ் ஃபேப்ரிக் மேலே வச்சு நம்ம அவுட்லைன் மாதிரி மார்க் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ப்ளவுஸ் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறீங்க, லைக் பேட்டர்ன் எதனா பண்ண போகிறீங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பேப்பர் பேட்டர்ன் இருந்தால் தான் உங்களால் வந்து ப்ளவுஸில் மார்க் பண்ண முடியும். நம்ம சேனலில் ப்ளவுஸ் சீரீஸ் வந்து இருக்குது, பிளேலிஸ்ட் மாதிரி, நீங்கள் அதை பார்த்துமே கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸ்லாம் போட முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸஸ். பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ளவுஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நார்மல் ப்ளவுஸ், அதாவது 3 டாட் ப்ளவுஸு, அப்படின்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளால் வந்து ப்ளவுஸ் மார்க்கிங்கில் வந்து பண்ணிட முடியும், பேப்பர் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, டைரெக்டாக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ் லைக் 1 டாட் மாதிரிலாம் பண்ண போகிறேன் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக பேப்பர் பேட்டர்ன் மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னெல்லாம் மார்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேக் பேட்டர்னை மார்க் பண்ணுவோம், ஸ்லீவ்ஸை மார்க் பண்ணுவோம், அப்புறமா ஃப்ரண்ட் பேட்டர்ன் வந்து மார்க் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் வந்து 2 இருக்குது. 3 டாட்டாக இருந்துச்சுன்னா யோக் பார்ட் அண்ட் பட்டி பார்ட் இருக்கும். பிரின்சஸ் கட்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட சென்டர் அண்ட் சைட் பார்ட் வந்து இருக்கும். மோஸ்ட்லி சிம்பிள் ஒர்க்குக்கெலாம் நம்ம ஃப்ரண்ட்டோடைய ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த கொஞ்சமாக நெக் மட்டும் வரைஞ்சி விட்டாலே போதும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேப்ரிக் வந்து எடுத்துட்டேன். இது வந்து ப்ளவுஸ் ஃபேப்ரிக், சில்க் காட்டன் ஃபேப்ரிக் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி 2ஆக மடித்து வச்சுருக்கேன். ஓகேவா, பேக் பார்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ சென்டராக மடித்து விட்டுட்டு கீழ்ப்பக்கமாக நான் வந்து என்னோட பேக்கை வந்து மார்க் பண்ணுறேன். அதுக்கு வந்து என்னோட அளவு ப்ளவுஸ் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் தேவைப்படும், நம்மளோட ப்ளவுஸோட ஃபேப்ரிக் வந்து தேவைப்படும், ஸ்கேல் வந்து தேவைப்படும், ஃப்ரெஞ்ச் கர்வு, மார்க்கிங் சாக்கு, இது எல்லாமே நமக்கு வந்து தேவைப்பட போகுது. ஸோ இதை பண்ணிவிட்டு நம்மளோட ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க, சுருக்கமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு கீழே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஒன்று நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ப்ளவுஸ் மடித்து தைக்க யூஸ் ஆகும். அடுத்து நம்மளோட ப்ளவுஸோடைய பேட்டர்ன் இருக்கு இல்லையா, பேக்கை மடித்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. உங்களோட வேஸ்ட்டை வந்து ஈக்குவலாக இந்த மாதிரி நான் பிடிக்கிறேன் இல்லையா, மடித்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ கீழே வந்து நம்ம அந்த லைன் இருக்கு இல்லையா, அது மேலே வந்து வைக்கணும், ஃபஸ்ட் லைனில் வைக்கணும். வச்சுட்டு இப்போ நம்மளோட வேஸ்ட் வந்து மார்க் பண்ணணும். ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ராஸாக போகிற மாதிரி இருக்கும், நீங்கள் அதை மைண்ட் பண்ணிக்க தேவையில்லை. உங்களோட வேஸ்ட் வர இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் எக்ஸஸாக உங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ நான் கரெக்டாக என்னோட வேஸ்ட்டில் வந்து ஒரு லைன் வரைஞ்சிடுறேன். அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்ம்ஹோல் இந்த மாதிரி ஸ்லீவை ஸ்லைட்டாக தூக்கி விட்டேன்னா அந்த லைன் தெரியும் இல்லையா, அங்கே ஒரு லைன் வந்து வரைஞ்சிடுறேன். அண்ட் அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் இன்னொரு லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஓகேவா, சீம் அலவன்ஸ் அது. அதே மாதிரி இப்போ ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். ஷோல்டர் வந்து விரிச்சு விட்டு மார்க் பண்ணக்கூடாது, கொஞ்சம் உள்பக்கமாக வச்ச மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த லைனில் ஒரு மார்க் வச்சுருக்கேன்னா அதுக்கப்புறம் அதை தாண்டின மாதிரி இன்னொரு மார்க் வந்து பண்ணணும். ஓகேவா, நம்மளோட ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் கொடுக்கணும். அப்புறம் ஷோல்டரோட லைன் வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட நெக் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க் வந்து பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்கோட டீப், பேக்கோட டீப்பை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கேயுமே வந்து நெக் வித்துக்கு வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணணும் இல்லையா, அதையுமே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி லைன் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வேஸ்ட்டையும் அந்த ஆர்மோல் லைனையும் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்மளோட ஷோல்டரோட லைன் இருக்குது இல்லையா, அதை கரெக்டாக ஈக்குவலாக வரைஞ்சிடுறேன். வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் இன்னொரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கணும், ஏன்னா அந்த ஷோல்டர் ஜாயினிங்க்கு தேவை இல்லையா. அடுத்து நம்மளுடைய செஸ்ட் லைன் வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன். கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரையணும் நம்மளோட ஆர்ம்ஹோல் லைனில். அதை வரைஞ்சிட்டு நம்மளோட ஷோல்டர் லைன் இருக்குது இல்லையா, அங்கேயும் வரையணும் ஒரு லைன். 1/2 இன்ச் தள்ளி நம்மளோட சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணேன் இல்லையா, அந்த லைனோட இதை கனெக்ட் பண்ணி விட்டுடணும். ஸோ இந்த எல் ஷேப் வருது இல்லையா, ஆர்ம்ஹோல் கர்வ் வந்து வரைஞ்சிடணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆர்ம்ஹோல் லைன் இருக்குது இல்லையா, அதோடைய சென்டர் எடுத்துக்கிறேன். அடுத்து நம்மளுடைய இந்த கிராஸ் லைனுக்கு வந்து ஒரு 1.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளோட ஃப்ரெஞ்சு கர்வ் வச்சுட்டு நம்மளுடைய சென்டர் லைனும் அப்புறம் இந்த 1.25 இன்ச் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து வரைஞ்சிடணும். இப்போ வந்து நம்மளுடைய நெக்கோட டீப் இருக்கு இல்லையா, அந்த லைனை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுடுறேன்.
எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்மளுடைய நெக் வித் லைன் இருக்குது இல்லையா, அங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறேன். எனக்கு வந்து 1.25 இருக்குது. நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலான்னா ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் கூட எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த கிராஸ் லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நெக்குடைய அந்த ஷேப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, நம்ம பேக்குக்கு வந்து டாட் கொடுப்போம் இல்லையா, அந்த டாட்டுக்கான 1 இன்ச்சுமே இங்கே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கும் சேர்த்த மாதிரி 1 இன்ச் கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட இன்னொரு பக்கம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த சைடு வச்ச மாதிரி நான் ஃபோல்டு வந்து பண்ணுறேன். இன்னொரு ஃபேப்ரிக் எடுத்து அது மேலே வந்து நான் வைக்கிறேன். இதை ஃபோல்ட் பண்ணும்போது நீங்கள் சென்டரில் ஸ்கேல் மாதிரி வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா மடிச்சுட்டு ஒரு 2 வாட்டி நீங்கள் தட்டினீங்கனாலே நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண எல்லாமே இன்னொரு சைட் ஆஃப் ஃபேப்ரிக்கில் வந்து ட்ரேஸ் மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம இப்போ அதை பார்த்து வந்து இந்த பக்கத்துக்கான மார்க்கிங்ஸுமே பண்ணிட முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளுடைய மார்க்கிங்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்திருக்கு இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு அந்த சைடு என்னெல்லாம் மார்க்கிங்ஸ் வந்து பண்ணோமோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். வேஸ்ட்டு, ஆர்ம்ஹோல் லைனு, ஷோல்டரு, நெக் வித்து எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம அங்கே எப்படி கனெக்ட் பண்ணோம் ஒன்றுத்தையும் அதே மாதிரி இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயுமே நம்ம ஸ்கேல் வச்சு தான் எல்லாமே பண்ணணும். ஸ்கேல் வச்சு பண்ணுற இடத்துல ஸ்கேலும் அண்ட் ஆர்ம்ஹோல் கர்வ் வச்சு பண்ணுற இடத்துலையுமே அதே மாதிரி பண்ணணும். நம்ம ஹேண்ட் ட்ரா மாதிரி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்கில் வராது. இப்போ நெக்கோட ஷேப் வந்து நம்ம வரையவே இல்லை இல்லையா, ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா 2 பக்கமும் 1 இன்ச் மாதிரி வரைஞ்சிட்டு அங்கே வந்து நம்மளோட ஆர்ம்ஹோல் கர்வ்ஸ் அந்த ஸ்கேலை வச்சு ஒரு கர்வ் வந்து போட்டுடுறேன். இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் அந்த சைடு நம்ம ஒரு சைடு மார்க் பண்ணோம் இல்லையா, அப்பவே கூட பண்ணிடலாம். அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கலாம். நான் மறந்துட்டதுனால இப்போ வந்து நான் பண்ணுறேன். ஓகேவா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே ட்ரேஸ் ஆகி வந்துடும். இப்போ ப்ளவுஸோடைய பேக்கை வந்து நம்ம இங்கே வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸை வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நான் அந்த நெக்குக்கு நம்ம 1/2 இன்ச் அலவன்ஸ் கொடுத்தோம் இல்லையா, நெக் வித் சைடு, அது எல்லாத்தையுமே இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம அங்கே ஒர்க் பண்ண மாட்டோம். ஓகேவா, அந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ நான் அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் ரெஃபரன்ஸ்க்காக. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்ம்ஹோல் லைன் இருக்குது இல்லையா, அந்த இடத்துலையுமே 1/2 இன்ச் இருக்குது. நம்ம அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுவுமே நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த இடத்துலையும் நம்ம ஒர்க் கொடுக்க மாட்டோம். ஃபுல் ப்ளவுஸும் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அப்போல்லாம் வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கேயுமே நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டரோட 1/2 இன்ச்சுமே மார்க் பண்ணிக்கணும். இங்கே மார்ஜின் வந்து நம்ம வந்து தைக்கிறவங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம். ஒரு 1.5லேருந்து 2 இன்ச் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துப்பாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ஃபிட்டிங் வந்து கொடுப்போம் இல்லையா, அந்த ஃபிட்டிங்க்குமே நம்ம ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் ஸ்டிச் வந்து போடக்கூடாது. எந்த ஒரு ஒர்க்குமே ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும் போது நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒர்க் எதுவுமே போடக்கூடாது சைட் ஜாயினிங்கில் எக்ஸ்ட்ராவாக. அப்போ தான் நம்ம சைட் ஜாயின் பண்ணும் போது நம்மளோட பீட்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம அங்கேயுமே போடக்கூடாது. இப்போது பேக் மார்க் பண்ணிட்டோம். இப்போது இதே மாதிரி நம்மளோட ஃபேப்ரிக்கை வந்து 2ஆக மடிச்சிடலாம். மடிச்சிட்டு இப்போது இதே மாதிரி மேலே இருக்கும், இதே மாதிரி மேலே ஒரு பார்ட் இருக்குது இல்லையா, எதுவுமே மார்க் பண்ணாமல் அதை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணுறோம். ஓகேவா, 4 ஃபோல்டு மாதிரி பண்ணுறோம். பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நமக்கு அங்கே வந்து ஸ்லீவ்ஸ் வந்து மார்க் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அதை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம பக்கமாக ஃபோல்டடாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு நம்ம சைடு வந்து ஃபோல்டடான பக்கம் இருக்கணும். அண்ட் வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஃபேப்ரிக்ஸ் இருக்கணும். ஓகேவா, ஓப்பன் எண்ட் வந்து எதிர்பக்கமாக இருக்கணும். நம்ம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டடாக இருக்கணும் ஃபேப்ரிக்கு. ஸோ 4 ஃபோல்டிங் ஃபேப்ரிக் இருக்குது. நம்ம இங்கே தான் நம்மளோட ஸ்லீவ்ஸ் வந்து வரைய போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நம்ம ப்ளவுஸோடைய ஸ்லீவ் வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. நம்ம பேக்குக்கு போட்டோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போட்டுட்டு இந்த லைன்லேருந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்லீவ்ஸ் வந்து வரையலாம். ஒரு 1/2 இன்ச்சில் வந்து ஸ்லீவ் கீழே மடிக்கிறதுக்காக நான் வந்து இங்கே மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது நம்மளோட ப்ளவுஸோட ஸ்லீவ் எடுத்து நம்ம அந்த லைன் மேலே வந்து வைக்கணும். அந்த ஸ்லீவ் ரவுண்டை வந்து அது மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஃபோல்டடில் வந்து நம்மளோட ஸ்லீவோட ஃபோல்டிங் இருக்கணும். ஸ்லீவோட ரவுண்ட் எங்கே வருதோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேலே ஆர்ம்ஹோல் எங்கே முடியுதோ அதையுமே நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்மளோட ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா ஒரு இடம், அந்த இடத்துலையுமே ஒரு மார்க் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு 1/2 இன்ச் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம ஸ்லீவ் வந்து ஈஸியாக மார்க் பண்ணிட்டு போகிறோம். இப்போ நம்ம பண்ண மார்க்கிங் எல்லாம் நமக்கு தெரியுது இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்கேல் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சைடில் ஒரு மார்க் வந்து பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து வந்து மார்ஜின் நமக்கு ஸ்டிச் பண்ணுறவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற கேப் வந்து இவங்க கொடுத்து வைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம மேலே 2 லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஆர்ம் ஹோலுக்கும் நம்மளோட ஷோல்டர் ஜாயினிங்க்கும், அந்த இடத்துல மேலே கொடுத்துருந்த லைனும் அதே மாதிரி ஆர்ம் ஹோல்லையும் இருக்க மேலே லைனையும் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போது அந்த லைனோடைய சென்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு சென்டர் மார்க் பண்ணிக்கணும். இப்போது அந்த சென்டர் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு சென்டர் வந்து எடுத்துக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம் இல்லையா ஒரு சென்டர், அந்த சென்டருக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவதாக கொடுத்த சென்டர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கீழே ஒரு 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சைடு ஒரு 3/4 இன்ச் வந்து ஒரு லைன் சும்மா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
பேக்கோடைய ஆர்ம்ஹோல் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஒரு 1 இன்ச் அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கர்வ் வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த 1/2 இன்ச் மேலே கொடுத்த லைனோடு அப்படியே கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்து கீழே ஒரு 1/4 இன்ச் இருக்குது இல்லையா, அதோடு இதை கனெக்ட் பண்ணணும். அண்ட் அந்த 3/4 இன்ச் அளவுக்கு ஒரு டாட் வச்சுருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும். இது வந்து பேக்கோடைய ஆர்ம்ஹோல் கர்வு. அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட்டோடைய அந்த ஆர்ம்ஹோல்க்கு வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து நெசசிட்டி கிடையாது, பட் நீங்கள் இது கொடுத்துக்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ அந்த சென்டர் லைன் எடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த 1.5 இன்ச் மாதிரி மார்க் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் இல்லையா, அங்கேருந்து கொண்டு வந்து இந்த கீழே லைனோட ஜாயின் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ இந்த லைன் இருக்குது இல்லையா, செகண்ட் சென்டர், அதோட அப்படியே கனெக்ட் பண்ணி நான் கொண்டு போயிடுறேன். ஓகேவா, வெறும் அந்த ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு 1/4 இன்ச் கீழே மட்டும் போனால் போதும். மிச்சம் எல்லாமே அப்படியே கர்வ் பண்ணிகிட்டே போயிடலாம். இப்போ வந்து நம்ம ஒன் சைட் ஆஃப் த ஸ்லீவ் வந்து பண்ணிட்டோம். இப்போ அதை வந்து இன்னொரு சைடில் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட ஃபேப்ரிக் வந்து இந்த மாதிரி 2ஆக இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி ஆக்கிட்டு இப்போது இந்த சைடு இருக்கு இல்லையா, என் பக்கம் இருக்கிற ஃபேப்ரிக் வந்து எடுத்து அது மேலே வந்து வைக்கிறேன். அப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபுல் ஸ்லீவ் வந்து ட்ரேஸ் ஆகி வரும். ஸோ கரெக்டாக சென்டரில் பார்த்து நான் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கிறேன். மடக்கிட்டு ஒரு 2 வாட்டி நம்ம அதை தட்டி விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு ஸ்லீவ் வந்து ஃபுல்லாகவே நமக்கு இங்கே வரைஞ்சி வந்துடும். இப்போ இந்த பக்கம் ட்ரேஸ் ஆன எல்லாத்தையுமே நான் வந்து இன்னொரு வாட்டி டார்க் வந்து பண்ணிக்கிறேன். அதில் நான் என்ன பண்ணுறேன் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சதில் வந்து ஃப்ரண்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த சைடு வந்து பேக்கை மட்டும் வரைகிறேன். ஓகேவா, ஒரு ஃப்ரண்ட்டு ஒரு பேக் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா ஷோல்டரில், அந்த 1/2 இன்ச்சை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த இடத்துல நம்ம ஒர்க் போட மாட்டோம். ஸ்லீவோடைய சைடு ஃபிட்லேயுமே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நான் இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். அப்போ தான் அங்கேயுமே நம்ம ஸ்டிச் போடலைன்னா தான் நமக்கு சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். மறக்காமல் ஸ்லீவோட சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எதனா டிசைன் போடுறோம் அப்படின்னா அது சென்டராக வந்து நமக்கு இருக்கும். ஸோ மேலே வந்து நான் ஸ்லீவோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே என்னோட ஸ்லீவ் ரவுண்டில் வந்து சென்டரை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபேப்ரிக் சிங்கிள் ஃபோல்டில் இருக்குது இல்லையா, இப்போது அதை நம்ம இன்னொரு சைடை வந்து நம்ம இப்போ ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் நமக்கு இப்போது 2 ஸ்லீவுமே வந்து ஃபுல்லாக ட்ரேஸ் ஆகி வரும். ஓகேவா, நம்ம பேக்குக்கு பண்ண மாதிரி 1 ஃபோல்டு வந்து பண்ணுறேன். நல்லா ஃபோல்டு பண்ணி தட்டி விட்டுட்டு ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லீவ் வந்து ஃபுல்லாகவே இங்கே ட்ரேஸ் ஆகி வந்துடும். ஸோ இப்போ நம்ம அதே ஸ்டெப் எல்லாத்தையுமே நம்ம வரைஞ்சோம் இல்லையா ஸ்லீவ்ஸ், அதை வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட அந்த பக்கம் ஸ்லீவில் வந்து ஒன் சைடு வந்து நமக்கு இப்போ நான் வரைகிற சைடு வந்து ஃப்ரண்ட் விட்டுருந்தேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பேக்காக ஆக்கிடுறேன். ஓகேவா, அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் வரைஞ்சிருந்தேன். ஸோ இங்கே வந்து நான் ஃப்ரண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா, அங்கே என்ன பண்ணமோ அதோட ஆப்போசிட் வந்து பண்ணணும். அங்கே பண்ண எல்லா ஸ்டெப்புமே வந்து இந்த ஸ்லீவ்ஸ்க்குமே நான் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபேப்ரிக்கோட ஒரு எட்ஜில் பேக் இருக்குது, இன்னொரு எட்ஜில் ஸ்லீவ்ஸ் வந்து இருக்குது. இப்போது இது நம்மளுடைய ஃப்ரண்ட்டை வந்து நம்ம வரையணும். ஃப்ரண்ட் வந்து எப்போவுமே எங்கே வரையணும்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் வரைஞ்சிட்டு சென்டராக இருக்க போர்ஷனில் நம்மளோட ஃப்ரண்ட்டை வந்து நம்ம பண்ணணும். அது பிரின்சஸ் கட்டாக இருந்தாலும் சரி, 3 டாட்டாக இருந்தாலும் சரி. 3 டாட்னா உங்களுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொத்த ஸ்பேஸில் வந்து யோக் பார்ட் ஃபுல்லாகவே வந்துட போகுது. அண்ட் உங்களுடைய பட்டி பீஸ் வந்து எந்த பக்கம் வேணாலும் நமக்கு இருக்கிற ஃபேப்ரிக் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, என்னோடய பேக்கில் வந்து இந்த மாதிரி மார்ஜின் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த மார்ஜினுக்கு இங்கே நான் சும்மா மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம ஃப்ரண்ட் வரையும்போது கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக அண்ட் இதுக்கு அடுத்து நம்மளோட ஃப்ரண்ட்டோட பார்ட் வந்து நம்ம பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, எங்கே ஒர்க் வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ரைட் சைடு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஒர்க் கொடுப்போம் இல்லையா, அதாவது நம்ம வேர் பண்ணும்போது நம்மளோட ரைட் சைடு தான் நம்மளோட ப்ளவுஸில் ஒர்க் தெரியணும். ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ளவுஸில் எங்கே வரோம்னா, இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த பக்கம் தான் வரணும். ஸோ அதை அப்படியே எடுத்து நம்மளுடைய ஃபேப்ரிக் மேலே வைக்கணும். இதை நீங்கள் வைக்கும் போது வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சாலும் சரி, கீழே ஏற்றி வச்சாலும் சரி, நமக்கு மார்ஜினோட ஃப்ரண்ட் வந்து கவர் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும். நான் இங்கே பிரின்சஸ் கட் பண்ண போகிறதுனால நான் வந்து அப்படியே வைக்கிறேன். நீங்கள் 3 டாட் அதாவது அந்த யோக் பார்ட் இருக்கிற மாதிரி ப்ளவுஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் மார்ஜினுக்கு ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டுட்டு தள்ளி வந்து மார்க் பண்ணணும். கொஞ்சம் கீழே இறக்கி மார்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட்டில் என்ன மார்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த ஹூக் பார்ட் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் வந்து போட்டுக்கோங்க. அதை தள்ளி இன்னொரு மார்க் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெக் வித் இருக்கு இல்லையா, அந்த லைனு, அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஷோல்டரில் ஒரு லைனு, அப்புறம் நம்மளோட சைடு ஷோல்டரில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அங்கே அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும். இதை பண்ணாலே நம்மளுடைய மார்க்கிங் வந்து ஓவர் தான். இந்த சைடில் நான் மார்க் பண்ணுறதுலாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லாத்துக்குமே வந்து லைன்ஸ் வந்து வரைஞ்சிடணும். நம்மளோட ஆர்ம்ஹோல் லைன் வரைகிறேன், நம்மளோட ஷோல்டரோட லைன் இருக்கு இல்லையா, அதையும் வரைஞ்சிடுறேன்.
ஷோல்டர் லைன் அண்ட் அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதையுமே வந்து மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக் இருக்கு இல்லையா, அந்த சைடு ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கணும். நெக்கோட டீப்போட லைன் இருக்கு இல்லையா, அதையுமே வரைஞ்சிக்கணும். ஸோ இது எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன்ஸ் வந்து வரைஞ்சிட்டு எங்கெல்லாம் கர்வ் வந்து கொடுக்கணும் இல்லையா, நெக்கோட ஷேப்போட கர்வ் கொடுக்கணும் அண்ட் ஆர்ம்ஹோலோட கர்வ் இது எல்லாமே வந்து கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நெக்கோட கர்வ் மட்டும் கொடுத்தாலே போதும் ஃப்ரண்ட்டுக்கு. அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா சீம் அலவன்ஸ், அது எல்லாமே இங்கே மார்க் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம அங்கெல்லாம் ஒர்க் போட மாட்டோம். ஸோ நெக்கில், ஷோல்டரில், நம்மளோட ஆர்ம்ஹோலில் இந்த எல்லா இடத்துலையுமே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இங்கே நம்ம ஹூக் அண்ட் ஐக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக நான் மார்க் பண்ணேன் இல்லையா, அதை தாண்டியுமே உள்ள ஒரு எக்ஸஸாக 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒர்க் வந்து போடக்கூடாது, ஓகேவா? ஏன்னா அங்கே நம்ம ஹூக் அண்ட் ஐ வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல ஒர்க் இருந்தால் நம்மளால ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ அங்கேயுமே போடக்கூடாது. பிரின்சஸ் கட்டோட போர்ஷன் வந்து இந்த இடத்துல நான் வந்து கவர் பண்ணிப்பேன், ஓகேவா? அந்த சைட் பார்ட் வந்து இந்த பக்கம் கவர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பக்கம் நம்மளோட ஃப்ரண்ட் வந்து வந்துட போகுது. இப்போ நான் வந்து இங்கே பிரின்சஸ் கட் வந்து பண்ணதுனால நான் இங்கே வந்து அப்படியே மேலே ஏற்றி பண்ணிட்டேன். நீங்கள் வந்து யோக் பார்ட்டோட பண்ணுறீங்க 3 டாட் ப்ளவுஸ் மாதிரினா கொஞ்சம் கீழே இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாராளமாக இருக்கும் கீழே ஹைட்டு. அண்ட் நம்மளுடைய சைட் மார்ஜினுமே அதில் கவர் ஆகி வரும். நான் காட்டுறேன் இல்லை, இந்த போர்ஷனில் நீங்கள் இறக்கி பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ டைரக்ட் மார்க்கிங் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நம்மளுடைய பேட்டர்ன் இருந்தால் அது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்றது தான். பேட்டர்ன் இருந்துட்டால் நமக்கு வேலையே கிடையாது. அந்த பேட்டர்னை எடுத்து நம்ம எங்கே வைக்கணுமோ அதை இடத்துல வச்சுட்டு நம்ம சைட்ஸில் இந்த மாதிரி மார்க் மட்டும் பண்ணிட்டா போதும். எந்த வேலையுமே இருக்க போகிறது கிடையாது. நான் இங்கே ஸ்லீவில் வச்சு காட்டினேன் இதே மாதிரி தான் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிட போகிறீங்க. ஸோ நம்ம இது எல்லாமே மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆரி ஒர்க்கான ப்ளவுஸ் மார்க்கிங் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.